ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் நிறைய பேர் டைட்டில் சாங்கே ஸ்கிப் தான் பண்ணுவீங்க. இந்த கேப்பில் ஃபேஸ் காமிச்சு வரும்போது கொஞ்சம் ஸ்டோரிக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன ரீசனுக்காக நான் வந்து ஃபேஸ் காமிச்சிட்டு வரேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இனிமேல் என்றைக்கும் என்னோடய ஓன் வாய்ஸ் ப்ளஸ் என்னோடய ஃபேஸ் காமிச்சு கொஞ்சம் நேரம் நான் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். வீடியோட ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம், வீடியோ முடிகிற டைம் கொஞ்சம் நேரம். சடனாக உனக்கு என்னமா ஆச்சு, நல்லா தானே வீடியோ போட்டுட்டு இருந்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன மட்டும் இல்லை, நிறைய ட்வின் கிராஃப்ட் யூஸ் பண்ணி வீடியோ போடுற நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேரோட சேனல் போயிடுச்சு, டிமானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. நிறைய பேரால் வீடியோ போட முடியலை. வீடியோ போடலாம், பட் வந்து அந்த வீடியோக்கான ரெவன்யூ நமக்கு வராது. இங்கே வீடியோ போடுறதே ஏர்ன் பண்ணுறதுக்காக தானே. ஸோ அது கிடைக்காது அப்படிங்கிற போது அந்த சேனலை கண்டினியூ பண்ணுறது வேஸ்ட்டு தானே. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான் இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. நிறைய சேனல் போயிடுச்சு. இதுக்கு சொல்யூஷன் தான் இங்கே யாருக்குமே தெரியலை. என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம சேனலை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் தான் ரொம்ப எல்லாருமே யோசிச்சிட்டோம். ஆனால் யாருக்கும் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் தெரியலை. பட் இப்போது நிறைய டெக் சேனல், அதுக்கு பிறகு ChatGPT அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டு ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கார்ட்டூனை ட்வின் கிராஃப்ட் வீடியோ போடுறோம்ல, இதை யூடியூப் எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, ஏஐ மூலமாக இவங்க வீடியோ போடுறாங்க. அதாவது ஏஐயாக எடுத்துக்குது. லைக் உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் இங்கே எங்கேயுமே நம்ம காமிக்கிறது கிடையாது, ஒரிஜினல் வாய்ஸ் வராது, எல்லாமே கார்ட்டூன் வாய்ஸில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ யூடியூப் இதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, இவங்க எஃபோர்ட்டே போடாமல், ஹியூமன் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடாமல் இதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 1 மந்த் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதனால தான் ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோவும் கொடுக்க முடியலை. இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுதான் தோணுது. வீடியோவோட ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். வீடியோட எண்டில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2 மினிட்ஸ் தான். இதனால் சேனலை காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். என்ன ரீசன்னு தெரியாமல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சமாவது ஒரு இதனாலேயா கூட இருக்கலாம். இது ஏயா அது எடுத்துக்குது, நம்ம சைட்லேருந்து என்ன ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இது மூலமாக நம்ம சேனலை காப்பாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் யோசிச்சுட்டே யோசிச்சு டென்ஷன் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு நம்ம சைட்லேருந்து ஒன்று பண்ணலாம்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். நாளைக்கு டைட்டில் சாங்க்கு அப்புறம் ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த கொஷின் வந்து இன்றைக்கான வீடியோலேருந்து தான் வரோம். அதை யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதுக்கு சரியான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அப்புறம் வீடியோக்குள்ளேயும் நிறைய இடத்துல என்னோடய ஓன் வாய்ஸ் வரும். அதாவது லீடில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அதே வாய்ஸ் தான். பட் அந்த பெரியவங்க இருக்காங்க எல்லாம், அம்மா அந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம், புதுசாக ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் கார்ட்டூன் வாய்ஸ்லேயே கேட்டுட்டு சடனாக ஒரிஜினல் வாய்ஸ், ஒரிஜினல் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நாள் பார்ப்போம் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட எனக்கு 100% இது வந்து கை கொடுக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சார்? சாரு, உனக்கு இந்த ரூம் ஓகேயா? இந்த ரூம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் அம்மாவை இந்த ரூமை யூஸ் பண்ண சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு ஓகே தான். இல்ல சாரு, நீ மேல வரைக்கும் வரணும். ஐராவா உன் கூட தானே தூங்கதுக்கு போறா, உனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் பத்தியா. அதான் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அம்மா இருக்க ரூமுக்கு நீ போயிட்டு அம்மா இந்த ரூமுக்கு வரட்டும். சார், அவ எனக்கு இந்த ரூம் கொடுத்ததுக்கு காரணமே கிளம்ப பாட்டிமா வாராவலாம். அவைய ஒன்றில் அம்மா கூட இல்லைனா அன்னைக்கிளி அம்மா கூட தானே தூங்குவாவலாம். பாட்டியால படியாரி மேலே வர முடியாது பத்தியலாம். அதான் சார் எனக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காவ. அவையில கஷ்டப்படுத்திய மாதிரி இருக்கும். இல்ல சாரு, பிடிக்காம எப்படி? இல்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். என்ன ஐரா? இந்த ரூம் பிடிச்சிருக்கா?
ஐரா நீ பாட்டி கூடால தானே தூங்குவேன். அன்னைக்கு என்கிட்ட வந்து அந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியா? இல்ல ஐராம், யார் ரூம்க்கெல்லாம் வராண்டாம். சும்மாதான். ஐரா சும்மா இரு. தூக்கத்துக்கு நீ என்ன சின்ன குழந்தையா ஐரா? வளர்ந்துட்டேலாம். இப்ப நீ சின்ன குழந்தை இல்ல, உனக்கு 3 வயசு ஆயிட்டு. அவர்தான் உனக்கு செல்லம் வச்சு தாருது. அவராலதான் நீ கெட்டு போயிட்டு இருக்க. ஐரா நீ வா, நான் தூக்குறேன். நீ வான்னு சொல்றேன்ல, நான் தூக்குறேன். அவ என்ன சின்ன குழந்தையா சாரு? அவளுக்கு 3 வயசு ஆயிட்டு. இப்பயே பிளே ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கலாம். அம்மாட்ட திருப்பி சொன்னேன், ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவியதான் என் பேத்திய 2.5 வருஷமா கனடாலே போட்டுட்டான். இனிமே 6 மாசமாவது என் கூடாலே இருக்கட்டும். பிள்ளைக்கு இப்பே என்ன தெரியும், 6 மாசம் தாண்டதுக்கு பிறகு விட்டா போதான்னு சொல்லிட்டாவ. இனிமே நாளைக்கு பாட்டி வர போறாவலாம். அவிய சொல்லுவாவ பாரு, 6 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு விட்டா போதா அப்படின்னு. ஸ்கூலுக்கு போற வயசு ஆயிட்டு, அவளை கீழே இறக்கி விட. யார் சொன்னது நீ பெரிய குழந்தைன்னு? உனக்கு 30 வயசு ஆனாலும் எனக்கு நீ குழந்தைதான். முப்போ இல்லடா 30. 29க்கு பிறகு வரான். உனக்கு 30 வயசு ஆனாலும் நீ எனக்கு குழந்தைதான். வருண் சார், என்னாச்சு இவருக்கு? சார் வருண் சார். ஆ? என்ன இல்ல அவள்கிட்ட இப்ப நீ என்ன சொன்னா? என்ன சொன்னேன்? இல்ல என்னமோ சொன்னியே 30 வயசு. 30 வயசு ஆனாலும் நீ எனக்கு குழந்தைதான் சொன்னேன். இதே எதுக்கு நீ அவளுக்கிட்ட சொல்லணும்? அப்பப்ப எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாவ, உனக்கு 30 வயசு ஆக போனால நீ எனக்கு குழந்தைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நீ பேசுறத பாக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட பேசின மாதிரியே இருந்தது. உங்களுக்கே தெரியுதுல்ல சார், பெத்த தாய்க்கு பிள்ளைக்கு 30 வயசு என்ன 50 வயசு ஆனாலும் குழந்தைதான். உங்க அம்மாவே உங்ககிட்ட அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்காவ, உங்களுக்கு 30 வயசு ஆனால நீ எனக்கு குழந்தைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. 30 வயசு ஆக போற உங்களுக்கிட்டயே உங்க அம்மா இதை சொல்லியாவ. பச்சை குழந்தை சார், 3 வயசு தான் ஆகுது அவளுக்கு. எப்ப பார்த்தாலும் நீ வளர்ந்துட்டேன்னு சொல்லும் போது அவளுக்குள்ளேயும் தோணும்ல, நம்ம அம்மா இருந்திருந்தாவள்னா நம்மள தூக்கி இருப்பாவளே, கொஞ்சி இருப்பாவளே அப்படின்னு. பச்சை குழந்தையா இருக்கச்சுலே அவளுக்கு தோணும்ல சார். நீங்க வேற எப்ப பார்த்தாலும் வளர்ந்துட்டா நீ பெரிய குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதியா. 30 வயசு ஆக போற உங்களே உங்க அம்மா என்னமோ குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவல்னா, 3 வயசு குழந்தைகிட்ட நான் சொல்லியது தப்பு இல்லையே. ஏமா இதை நீங்க தான் சொல்லியிருக்கணும். குழந்தையாவே இருக்க விடுங்க சார். 3 வயசுனா அவ்வளவு பெரிய குழந்தை இல்ல. என்ன ஆயிரா? நீ சின்ன குழந்தை தான் பட்டும். இந்த சின்ன குழந்தைய தூக்குறதுக்கு கொஞ்சறதுக்கு நான் இருக்கேன்ல, அது பிறவைக்கு உனக்கு என்ன கவலை? சாரு, இந்த ரூம் உனக்கு எப்படியும் கம்ஃபர்டபிளா இருக்காது. உனக்கு சேஃப் கீழ ரூம் தான் நினைக்கேன். அம்மா கிட்ட பேசி நான் பேசுறேன் அம்மா கிட்ட. நீ அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, இங்க அம்மா வரட்டும். இல்ல சார், எனக்கு இந்த ரூம் சேஃபா தான் இருக்கு. இந்த ரூம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மட்டும் இந்த ரூம்ல இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி தான் இருக்கும். ஐராவும் என் கூடாலே தானே இருக்கா. எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு சார். அது மட்டும் இல்லாம அம்மா இந்த ரூமுக்கு வந்தாவள்னா பாட்டிமாவை இங்க வர மாதிரி இருக்கும். அவியலுக்கு படியெல்லாம் ஏற முடியாது பாத்தியலாம். இல்ல சாரு, இல்ல உனக்கு இங்க சேஃபா இருக்காதோன்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீட்லயே இந்த ரூம் தான் சார் எனக்கு சேஃபா இருக்கு. இந்த வீட்ல இதை விட இன்னொரு ரூம் கூட எனக்கு சேஃபா இருக்கு. அம்மா கூட இருக்கிறது தானே? இல்ல, உங்க ரூம். என்ன வளர்ற? எங்க மாமா அனுப்புற ஆளுங்க கிட்ட இருந்து 2 தடவை என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்குதியா. என்னமா அவிய மூலமா எனக்கு எப்ப வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். 2 தடவை என்ன காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்த நீங்க அவ்வளவு சொன்னான்லாம் அவிய கிட்ட மறுபடியும் ஒப்படைச்சிட மாட்டியா. அந்த அர்த்தத்துலதான் சொன்னேன். எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்க காரணமா அதுதான் சார். நீங்க பக்கத்துல தானே இருக்குதியா. அவனுங்க யாருனாலையாவது ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நீங்க பாத்துப்பீங்க எல்லாம். ஆக மொத்தம் இவ என்னமோ பேசுறா, அது மட்டும் தெரியுது. இந்த அர்ஜுன் பேசிய மாதிரியே பேசுறான். இதுங்க 2 பேசியது சுத்தமா புரியாது. என்ன இவ அமைதியா பேசியா? அந்த மனுஷன் சரவடிதான். வித்தியாசம் இவ்வளவுதானே தவிர 2 பொடி வச்சு பேசியது எனக்கு ஒரு மண்ண புரியல. என்னமா? அது சரி. அப்படியா? ஏன்? இப்பவும் சாருக்கு நீ குழந்தைதான். பாத்தீங்களா சார், நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கிட்ட நீ வளர்ந்துட்டேன், ஸ்கூலுக்கு போற வயசாயிட்டேன், என்னமோ ஒன்னு தூக்க முடியாது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு உங்க ஒய்ஃபை ஞாபகப்படுத்திய மாதிரியே இருக்கும்.
அம்மா இருந்திருக்க மாட்டாங்களான்னு தோணலாம், வளர வளர தோணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஏக்கத்தை நீங்களே ஆரம்பிச்சு வைக்கிறிய பாத்தியலாம். குட் நைட் சாரு. குட் நைட் சார். சாரு, நான் சின்ன குழந்தை தானே. யாயிராக்கு 30 வயசு ஆனாலும் 50 வயசு ஆனாலும் யாயிரா எனக்கு குழந்தை தான். ஏண்டா திருச்சியில அவன் அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லியா இவா? என்னமா அவனை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? டேய் பியார் கூட தெரியல உனக்கு, அது பிறகு கண்டுபிடினா மெல்ல பேசி எந்த இடம்னு கரெக்டா கேளு. அந்த ஆளை பார்த்து இவ ரொம்ப பயப்படுறான். யார தேடி வந்தாலோ அவியல கூட பார்க்க போகாம இருக்கான். அவனால இவ தேடி வந்தவியலுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இதுல நான் விசாரிக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வாயை திறந்து சொல்ல மாட்டான். பிரச்சனையை சரி பண்ணி சென்னு அவளை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பணும். ரொம்ப நாள்லாம் ஒரு வயசு பொண்ணா நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியாது பத்தியா? மச்சா நீ சொல்லியது புரியுது, பேசாம நீ அர்ஜுனுக்கிட்டே ஹெல்ப் கேளாய். அவர்கிட்டயா? நீ சொல்லியதும் சரிதான், அவர்கிட்டயே கேட்டு பாக்கேன். மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து எப்படியாவது அவன் எங்க இருக்கான் அப்படி இப்படின்னு கேளு. சரிடா, ட்ரை பண்றேன். பூ வேணுமா? பூ, மல்லிகை பூ ஒரு முளை 40 ரூபாய். பூ வேணுமா? பூ, தொடுத்த பூ வேணுமா? மல்லிப்பூ ஒரு முளை 40 ரூபாய். 40 ரூபாய். மல்லிப்பூ, மல்லிப்பூ. சரிடா வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இவ என்ன பாத்துக்கிட்டு நிக்கா? மல்லிப்பூ, பூ வேணுமா? பூ 40 ரூபாய். முளை 40 ரூபாய். சும்மா இரு. சும்மா இரு ஐரா. நான் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கிட்ட இப்பயே போன தந்தா உங்க அப்பா கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கி கட்ட வேண்டியதான். உங்க அப்பா ஹாஸ்பிடல் போட்டோம், அது பிறவைக்கு தாரேன். தொந்தரவு பண்ணாத ஐரா, நீ போ, அது பிறவைக்கு தாரேன். நீ என்கிட்ட இருந்து போன் பாய்க்கத உங்க அப்பா பார்த்ததுன்னு வச்சுக்கான், எனக்கு சேர்த்து தான் திட்டு கிடைக்கும். சரி, இப்ப நீ இடத்த காலி பண்ணு. சும்மா இரு ஐரா. இது ஒண்ணு. ஐரா, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், நீ போ. வெளியே எதுக்கு போறேன்? பூவெல்லாம் வாங்கடா. பூ வச்சா தலைவேதனையா இருக்கும். பூ மனம் எல்லாம் நல்லா இருக்காது. அவ பட்டிக்காட்டா கண்டதையும் வைப்பான். அவ வைக்கிறது போல எல்லாம் நம்ம வைக்க முடியுமா? பட்டி இல்ல, பட்டி காட்டா. அவளுக்கு வேணும்னா அவளே வாங்குவான். ஏன் உங்க பாட்டி நேத்துக்கு வாங்கினது வீட்டுல இருக்கான். எப்ப பார்த்தாலும் தலையில பூவோட தானே தெரியா? உனக்கு பூ வைக்கிறதுக்கு உன் தலையில எங்க இடம் இருக்கு? எங்க முடி இருக்கு? மொட்டை முடிதான் இருக்கு. இதுல எங்க பூ வைக்கிறதுக்கு? உனக்கு கொண்ட போறதுக்கு முடியல, பூ வைக்கிறதுக்கு இடம் இல்ல. சீவதுக்கே முடியாது. 4 முடிய வச்சுக்கிட்டு உனக்கு எங்க ஆயிரா பூ வைக்க முடியும்? சண்டைனா போ, போன் தர மாட்டேன் இனிமே. பூ வேணுமா? பூ, மல்லிப்பூ, மல்லிப்பூ. சாரு, என்ன சார், நீங்க என்னமா ஹாஸ்பிடல் போவே இல்லையா? ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியதா இருந்தாதான். பூ, பூ. நீ என்ன இங்க நின்னு பாத்துக்கிட்டு நிக்கா? மல்லிப்பூ, மல்லிப்பூ. என்ன சாரு, பூ வேணும்னா வாங்க வேண்டியதுதானே? இல்ல சார், தினமும் அம்மா வாங்குவாவ. இன்னைக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாவ, ஆனா அம்மாவை காணல. அவிய அப்படிதான், அப்பப்ப இருந்தாக்கல கோயிலுக்கு போவாவ. கடவுள்கிட்ட கேட்டாவது அவிய பிள்ளை வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு நினைக்காவ. சரி, அம்மா வாங்கணும்னு சொல்லிருக்காவல, போய் வாங்க வேண்டியதுதானே? இல்ல, நான் எப்படி? ரூபா வேணும்னா கேட்க வேண்டியதுதானே? சரி வா, நானே வாங்கி தரேன். உமாக்கா. என்ன வரேன் தம்பி? அம்மா இல்லையோ வீட்டுல? தினமும் பூ வாங்குவாவ, அவிய வாங்குவாவன்னு சொல்லிக்கிட்டு தான் இங்கே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஆளையும் காணலையா? அக்கா உள்ள வாங்க. சரிப்பா. ஓ, அப்போ இந்த அக்கா கிட்ட இருந்து தான் தினமும் வாங்குவாங்களா? சும்மா இரா, சத்தப்படாம நில்ல. உனக்கு கொண்ட போடுறதுக்கு இடம் இல்ல, பூ வைக்கிறதுக்கு இடம் இல்ல. 4 முடிய வச்சுக்கிட்டு பேசியா பாரு.
அந்த தியாக்கும் அறிவில்ல இந்த சாருக்கும் அறிவில்ல போவியா அந்த பக்கம். இந்த பட்டி கட்டாளுங்க கூட சேர்ந்து இவளும் அவளுங்கள மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்கான். பூ வச்சாலாம் நல்லா இருக்காது. உன்னை எப்படி பாக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கு. இதுல கொண்டு போடுறதுக்கு எங்க முடி இருக்கு. கிரே சும்மா சும்மா சண்டை சண்டை சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கான். இனிமே போனே தரமாட்டே பாத்துக்கான். பிறகு சண்டைக்காரலுக்கு போன் கொடுப்பாவளா யாராவது? ஐரா நான் கூப்பிடுறா பாரு அந்த பட்டி காட்டான். ஐரா பூ வாங்க போறேன் வரியா? சரியான இம்ச. நிம்மதியா எல்லோல ரீல்ஸ் பாக்கிறது கூடுதான். எங்க வரன் தம்பிக்கு பிள்ளைக்கு பூ வேணுமா? அக்கா அம்மா இல்லையா கண்ணா? இல்லக்கா வெளியே போயிருக்காவ, கோயிலுக்கு போயிருப்பாவன்னு நினைக்கேன். இறக்கணுமா என்ன? இல்ல இல்ல இது பூ தானப்பா, கனமா எல்லாம் இருக்காது. இந்த பிள்ளை அக்கா இவங்க திருச்சியில இருந்து வந்திருக்காவ. ஓ ஒரு பொண்ணு விருந்துக்கார பொண்ணு வந்திருக்காவா அப்படின்னு அம்மா சொன்னாவ. இந்த பொண்ணு தானா? ஆமாக்கா தூரத்து சொந்தம், கல்யாணத்துக்காண்டி வந்திருக்காவ. இனிமே கல்யாணம் முடியாத வரைக்கும் இங்கதான் நிப்பாவ. ஓ சரி சரி சரிப்பா, அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாவ. என்ன மக்களே பூ வேணுமா? ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்திருக்குதியா? இவ மட்டும் போதும். உங்க அப்பா டாக்டர்னு ஊருக்கே தெரியுமே. சரி எவ்வளவு பூ வேணும் உனக்கு? அக்கா தொடுத்த பூ தான் இருக்கா? ஆமாப்பா வருணு, பூ குறவு பத்துக்கா, கொஞ்சோலதான் கிடைச்சது. அவ்வளோத்தையும் தொடுத்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அம்மா எப்ப பார்த்தாலும் தொடுக்காத பூ தான் வாங்குவாவ. இன்னைக்கு தொடுக்காத பூ இல்லையே. என்னம்மா தொடுத்த பூவே வாங்கிக்கிடுதியலா? நல்ல மனமா இருக்கும். சரிக்கா 4 முழம் கொடுங்கக்கா. என்ன பாப்பா உனக்கு எவ்வளவு வேணாம்? 2 முழம் பூ வைக்கிறதுக்கு உன் தலையில இடம் இருக்கா? கொண்ட போட்டு பூ வைப்பியலாம். அக்கா 4 முழம் போதும், அவ எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிப்பா. நாலு முழம் போதும் தானே, தினமும் இந்த அக்கா வருவாவ. போதும் சார். அம்மாடி இந்தாம்மா பிடி. கொண்டாங்கக்கா. என்னடா ஐரா எதுக்கு? பூனாலே மணக்க தானே செய்யும். புரியாயிரா? சரி பூ வாங்கியாச்சுலாம், ரூபா கொடு. என்கிட்ட இல்ல. இல்லனா உடுப்பான், நாளைக்கு அம்மா தருவாவ. ஐயோ இல்லக்கா, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். தம்பி என்னக்கா? பாப்பாக்கு அம்மா இல்ல, பூ கொடுக்கறதுக்கு வர சமயம் அம்மா அப்பப்ப புலம்புவாவ. என் பேத்திய நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பொம்பளை பிள்ளை வேற, வளர வளர அவளுக்கு அம்மாவோட அன்பு தேவைப்படும். அது பிறவைக்கு உங்களை பத்தி அப்பப்ப சொல்லி கவலைப்படுவாவ. பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க தம்பி. சரிக்கா. என்னடா அதுக்கு என்ன போட்டுருவோம்? இருக்க முடியல வச்சிருவோம். சரி ஐரா வா. சரிக்கா. சரிம்மா, பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க. நல்ல பொண்ணா இருக்காளே. ஆனந்தி அம்மாக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்ன உனக்கு? என்ன பண்ணுங்க 2 பேரும் சும்மா நச நசானு. என்ன ஐரா? கொண்டு போட்டு பூ வச்சு விடுவோமா? 2 பேரையும் அடிச்சு ஒரு மரத்துல கட்டி வைப்பாவ. எப்படி? அவைய கோவப்படுவாவா ஐரா? நீ என்னத்தையாவது கூட கூட பேசி அவையில இருந்து திட்டு வாங்காத, சும்மா இரு. பூ வச்சு விடுவோம். எங்க அப்பாக்கு பூ வைக்கிறது நல்லா பிடிக்கும். ஏன் அம்மா கொஞ்சம் சும்மா இரு, இல்லன்னா நான் எந்திரிச்சு போறேன். நான் சொன்னேன்ல ஐரா. அப்ப சரி, நீ ஐராக்கு மட்டும் கொண்டு போட்டு பூ வச்சு விடு. சொல்லுடா. பூ வைச்சா எங்க அப்பாக்கு என்ன பிடிக்குமா ஜாடு? நீ பூ வச்சாலும் பூ வைக்கலனாலும் உன்னை பிடிக்கண்டா. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பியலா? இல்ல ஒண்ணும் இல்ல. இது பட்டிக்காடு மாதிரியா? ஐரா நிறைய முடி வளர்த்தி பூ வைக்கிறதெல்லாம் பட்டிக்காட்டு தானே. பட்டிக்காட்டு ஸ்டைல்ல தான் இருக்கும்.
சித்திய பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கேன். சாருவா அழகா இருக்கா? இனிமே சாருதான் அழகா இருக்கா. நான் நல்லா இல்லைன்னு சொல்லி பாரு. அது பிறவைக்கு போனே தர மாட்டேன் பாத்துக்கா. அஞ்சும் எதுக்கு இப்படி வளர வளர முடிய வெட்டிக்கிட்டே இருக்க? ஒரு தடவை நிறைய முடி வளர்த்தி தான் பாறேன். நம்மளால எல்லாம் முடியாது. உங்களுக்கு நல்ல முடியெல்லாம் வளர்த்தி பூ வச்சுட்டு வர பொண்ணுதான் வேணானா இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது. இந்த ஜென்மத்துல இந்த வருணுக்கு இந்த அஞ்சு தான். ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்காயிரா? முடியல. இது வரைக்கும் ஒரு பட்டிக்காட்டா தான் இருந்தா. இனிமே இவளும் அவளுக்கு வழியிலையா? பாத்து இல்ல சார், குழந்தை ஆசைப்பட்டாதான். அட இது என் மோவனுக்கு மொவளா? அதான் என் மோனுக்கு மொவளா இவா. எங்க ஐரா இப்படி மாறிட்டா. பூவெல்லாம் அழகா இருக்கு. என்ன சாரு உன் வேலையா இது? ஆமாமா, அவதான் கொண்டு போட்டு பூவெல்லாம் வச்சு கேட்டா. இருந்த முடியல என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அழகா இருக்கு. நேரம் இல்ல. ஒரே ஒரு கால நேரம் இல்ல. வர்ண பிள்ளை வாய திறந்து கேக்கா இல்ல. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லியா? பைக்ல ஏத்தி ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறதுக்கு அவ என்ன சின்ன குழந்தையா? 3 வயசு பிள்ளைய குழந்தைன்னு சொல்லாம 30 வயசு ஆக போகுது. ஒன்னே அப்பப்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என் மோவனுக்கு எத்தனை வயசு ஆனாலும் எனக்கு குழந்தைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். 3 வயசு ஆன குழந்தையா அவ என்ன குழந்தையான்னு கேட்க. இவெல்லாம் பிள்ளைக்கு அப்பனா இல்ல? அந்த குழந்தை உன் மூஞ்ச பார்த்து தூக்குங்க அப்பா, வண்டியில இருத்தி ஒரு ரவுண்ட் கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க அப்பா. இப்படி கேக்கச்சுல உனக்கு எல்லோல மனசு இறங்கலையால? கல்லு மாதிரி நிக்க. இப்ப எதுக்கு நீங்க சீருதியா? ஐரா, அப்பாக்கு நேரம் இல்ல. இனிமே இவனுக்கிட்ட கேட்காத. என்னை தூக்குங்க அப்பா, என்ன அங்க கூட்டிக்கிட்டு போங்க அப்பா, பைக்ல ஏத்தி அப்படி போயிட்டு இப்படி வாங்க அப்பான்னு ஒண்ணும் கேட்காத. எப்படா நீ பிறப்ப அவன் கையால உன்னை தூக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கேன். இங்க பாராயிரான். இனிமே இவனுக்கிட்ட அப்பா என்ன தூக்குங்க, அங்க கூட்டிக்கிட்டு போங்க, இங்க கூட்டிக்கிட்டு போங்க, அப்பா சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்காத. என்ன புரியுதா? கவன சொல்லு சாரா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. என் ரூம்ல டேபிள் மேல ஒரு பேக் இருக்கும் பாத்துக்கா. அத மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து வீட்ல கொண்டு தருவியா? டேபிள் மேல இருந்த பேக்கா? ஆமா, கொஞ்சம் அர்ஜென்ட் பாத்துக்கா. அந்த பேக் இப்ப யார் ரூம்ல தான் இருக்கு? ஓ ரூம்லயா? ஏன்னா யார் ரூம்ல தானே வச்சிருந்தேன். அதுல மார்க் ஷீட்லாம் இருக்கு. எப்படியும் உனக்கு நியூஸ் வந்திருக்கோம்ல. ரோஸ் தான் உனக்கு தினமா போன் பண்ணி பேசுதே. இல்ல உன் புருஷனாவது சொல்லிருப்பாரு. என்னது? அதான் என் ஃப்ரெண்டுக்கும் காலேஜ்ல படிக்க ஜூனியர் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு அந்த பொண்ணு வா ரூம்ல தான் இருந்தா. அப்போ அந்த பேக் மட்டும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் ரூம்ல கொண்டு வச்சேன். அதெல்லாம் ரோசன் சொல்லிச்சு. இவியெல்லாம் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்தாவ. உன்னை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசணும். நீ பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா. ஏடி சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன், காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். இதுல உன் வீட்டுக்கு வேற பேக் எடுத்துக்கிட்டு வரணுமா? சாயந்தரம் வேணா எடுத்துக்கிட்டு வரேன். அப்படியா? ஆமா சாரா, சாயங்காலம் எடுத்துட்டு வரேன். சரி கவின், அப்ப நான் வச்சிடுறேன். மறக்காம எடுத்துட்டு வந்துறேன். சரிமா, வை. கைசு, ஒன்னும் கவனிக்காம போவனா? வா. அது என்ன என் பரத்தாலேதான் அலைவியலாம்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன? இப்படி ஓயாம கதவை பூட்டி பூட்டி சாவியை கொண்டு தெரியுதியே, இதுக்கு கதை தான் என்ன? கண்டிப்பா தெரிஞ்சாகணுமோ? கட்டாயம் தெரியணும், இப்பே தெரியணும். உள்ள ஒரு பொண்ணை கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ செஞ்சாலும் செய்வ, செய்யக்கூடிய ஆள் தானே. இல்லனால ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு இருத்தி இருக்க. நல்ல வேலை அந்த பொண்ணு ஒத்தையில கொண்டு இருத்தின. கூட சேர்த்து உன் ஃப்ரெண்ட் காரனே இருத்தாம விட்டியே. இந்த ரூமை எனக்கு சுத்தி பார்த்தே ஆவணும். கதவு தரேன். நான் தான் சொல்லியலாம், உள்ள பொண்ணு தான் இருக்கு. உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க. இப்ப மட்டும் நீ கதவை திறந்து என்ன உள்ள இருக்குன்னு காட்டலன்னு வச்சுக்க. அர்ஜுன கூப்பிட்டு உள்ள ஏதோ பிள்ளை கொண்டு வச்சிருக்கான்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவேன். கொடுங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? அவன் 4 போடிய போடல, உள்ள என்ன இருக்குன்னு தன்னால வரான். என் டைசனை சமாளிங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்னாடி இது குதிச்சுக்கிட்டு வந்துறான். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. பேசாம அந்த நாயை பேக் உள்ள போட்டு கொண்டு போ. நீ தான் படிச்சு பாஸ் ஆவியது போல தெரியல. எல்லா பாடத்திலயும் தோத்துக்கிட்டு தான் வரேன். பேசாம அந்த நாயை பேக்குள்ள போட்டு அத காலேஜுக்கு கொண்டு போ. அதாவது பரிட்சை எழுதி பாஸ் ஆகுதான்னு பாப்போம். கிளவி. நீ சைசா, நீ நல்லா தானே இருக்க. நீ ஏன் ஜூலி இல்லனா ஒரு ஏழ்மையாவது கரெக்ட் பண்ணலாம்ல?
என் டைசன் எனக்கு ஒரு பொண்ணு வராம ஜூலி இல்ல எப்பேற்பட்ட யாழினி வந்தாலும் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். நீ போடி ஒரு துண்டு பிஸ்கோத்துக்கான் ஒரு கப் பாலுக்கான் அதுவும் உனக்காண்டி காத்துக்கிட்டு கிடக்குது பாத்தியா. நேரம் போயிட்டு வரேன். இந்த ரூமுக்குள்ள இந்த பையன் என்னத்தையோ ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப கொஞ்ச நாளாதான் இந்த கதவை பூட்டி பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறான். ஒரு வியாழன் இவன் காதலிச்ச அந்த எக்ஸ் பிள்ளையா இவன் காதலுக்கு சம்மதம் சொல்லலன்னு சொல்லிட்டு கடத்தி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கானோ. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு இவன் காவலுக்கு இருக்கியான் இல்லன்னா இந்த சைசனை காவலுக்கு இருத்திட்டு போறான். இதுங்க ரெண்டையும் தாண்டி எப்படியாக இந்த ரூமுக்குள்ள போறது? இதுல எங்க போனாலும் கதவை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறான். கண்டுபிடிச்சு இந்த ரோசா யாருன்னு காட்டேன். எப்பவுமே நீ பொறுமையா பேசவே மாட்டியா? எங்க உங்க பேரன் போட்டாட்டி? வேலைக்கு போண்டாமா உன்னைய போல சும்மாயா கிடக்கா? வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. வீட்டுல உள்ள வீலுக்கெல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் கூடமான வேலையா செஞ்சு கொடுக்க. எல்லாம் இருக்கட்டு, மகாராணி இப்ப எங்க போயிருக்கா? அவ்வளோ கிளம்பிக்கிட்டு இருக்கா. இனிமே வேலைக்கு போண்டாமா. அவன் ஆஸ்பத்திரிக்கு போற நேரத்துல அவளையும் பிள்ளை இறக்கி விட்டுருவான். அதுல அவன் போறதுக்கு முன்னாடி ரெடி ஆனால்னாதான் இறக்கி விடுவான். இல்லன்னா அவன் போக்குல போயிட்டே இருப்பான். நல்ல வேலை பிள்ளை இருக்கிறதுனால எல்லோலையாவது இறக்கம் காட்டுவான். இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன். அவ என்ன நினைச்சுக்கிட்டு தெரியா? யாரு அவ புருஷனையா அவ பிள்ளைய நினைச்சுக்கிட்டு தான் தெரியவா? அப்படி சொல்லு. அவ பிள்ளைய புருஷனை நினைச்சுக்கிட்டு இருக்காம உன்னையா நினைச்சுக்கிட்டு இருப்பா. அத்த இவளுக்கு இது என்ன பழக்கம்? அப்பப்ப இந்த நாயக்கிட்ட இருத்திட்டு அவ போக்குல எங்கேயாவது போயிரியா? நாய் பிள்ளைய பாத்துக்கிடுமா? நாயோட அவகிட்ட இருக்கல. பிள்ளையதான் இதுல கடத்தி இருந்தா. நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய கடத்தினான். உன் மவன் தான் காலேஜுக்கு போனானா அப்ப நாயக்கிட்ட இருத்திட்டு போயிருக்கான். என்னைக்காவது நாயினால அவனுக்கு ஏதாவது ஆவணும், அது பிறவிக்கு இருக்கு. அப்பப்ப நாயக்கிட்ட இருத்திக்கிட்டு அவ போக்குல போயிரியா? என்ன மனுஷி அம்மா, எல்லால வேலை ஏதாவது செஞ்சு கொடுத்தா கூட சரிதான். அது ஒத்தையில அவ்வளவு வேலையும் பாத்துக்கிட்டு இனிமே இப்ப அடுத்தது வேலைக்கு ஓடணும். இதுல பிள்ளை பாத்துக்கிட்டு இவ பெத்த பிள்ளைகளுக்கு அவதான் சமைச்சு கொடுக்கணும். எல்லால வேலையும் செய்ய மாட்டான். 1008 குறை சொல்லதுக்கு மட்டும் வந்துருவான். என்ன பொம்பளை அம்மா இவ எல்லாம். வாங்கம்மா. வாரதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீ எப்படி என்ன பேரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வைக்கலாம்? அம்மா நடந்ததெல்லாம் நான் முன்னே சொல்லிட்டேல உங்ககிட்ட. அது பிறவைக்க இருந்தே ஆரம்பிக்குதியா? இங்கே ஆனந்தி, நீ என் பேரனுக்கு பார்த்து வச்ச பிள்ளையே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா அந்த பிள்ளை குணத்துல சொக்க தங்கம், ஒரு குறை சொல்ல முடியாது. அதனாலதான் சரின்னு அமைதியா இருந்துட்டு அப்ப. ஆனா எப்ப இந்த தேவி காலுக்கு மொவல என் பேரனுக்குன்னு பேசி முடிச்சியோ அது பறவைக்கு அங்க சும்மா இருந்தானா நீ என் பேரனுக்கு அந்த பெண்ணையே கெட்டி வச்சாலும் வச்சிருவேன். அம்மா வருண் தப்பு செஞ்சிருக்கான். உங்ககிட்ட இருந்தே நான் இனிமே சொல்லணுமா? அப்பே நானும் அன்னைக்குலயும் உனகிட்ட படிச்சு சொன்னான். ஒரு வயசு பையன் இருக்க இடத்துல அந்த பிள்ளையும் அவ தாய்க்காரையும் இருக்காதா? படிச்சு சொன்னதுக்கு பிறவைக்கா நீ எல்லோரையும் கேட்ட மாதிரி இல்ல. இப்ப கண்டியா எங்க போய் நிக்குதுன்னு? இதுக்கு நானே தாயை மோள ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாளுவா? அம்மா அவி அப்படியெல்லாம் இல்ல. முன்ன வருணுக்கும் அஞ்சுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி கேட்டாவதான். அகல்யாவ ஆசைப்பட்டாதான், நான் இல்லேன்னு சொல்லல. அது பிறவைக்கு அவியலுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு அவ பாட்டுக்கு ஒதுங்கிதான் இருந்தா. இவன் தான் குடிச்சுக்கிட்டு வந்து தேவையில்லாத வேலையை பார்த்து இவ்வளவு பிரச்சனை. நீ 1000 சொல்லு, என் பேரனுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கா மா வருணுக்கு மொவா உன்னைய பார்த்துதான் நிறைய வரி ஆகுது. அவன் குடிச்சு உன்னையே கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டான். காப்பி எல்லாம் என்னதாண்டி அம்மா? ஆமா தாயமோள எங்க போயிட்டாளுவா? நான் வாரேன்னு தெரிஞ்சதான் பெட்டி படுக்கையெல்லாம் கெட்டிக்கிட்டு ஒரே அடியா ஓடி இருப்பாளுவா. ஆமா ஓடியாவா? ஏன்னா நீங்க பேய் பிசாசு பாத்தியலாம், உங்களை பார்த்த உடனே ஓடதுக்கு. அம்மா அகல்யானா தான் இருக்கா பாருங்க. அகல்யா என்ன போன் நோண்டிக்கிட்டே இருக்க? காலை கீழே போடும்போதா? அம்மா சும்மா இருங்கம்மா, நானே ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். சேட்டி ஒத்தக்காரிக்கு அம்மா வந்திருக்காவ. சரி வந்துகிட்டு போட்டு இப்ப என்னவா அதுக்கு? பாத்தியா அவியல பார்த்ததுக்கு பிறவைக்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கா. பாத்தியா இவ என் பேரனுக்கு பார்த்து வச்ச பொண்ணுங்க லட்சணத்தை. என்னைய பார்த்ததுக்கு பிறவைக்கும் ஒரு வார்த்தை வான கூப்பிடாம அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டுல திருப்பியா? அம்மா அவ போன்ல என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா போன்ல சோசியம் பாத்துக்கிட்டு இருக்கா பாத்தியா? எடி அம்மா ஏன் அந்த கிழவி என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி தான் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல எனக்கும் அத்தனுக்கு நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. எப்படி குட்டைய குழப்பலான்னு சொல்லிட்டு தான் அது வந்திருக்கு. அது பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்குது. மொத காலை கீழே போட்டுக்கிட்டு எப்படி பாட்டி இருக்குதியா நல்லா இருக்குதியா வாங்கன்னு சொல்லு. ஏற்கனவே அதுக்கு நம்ம 2 பேரையும் பிடிக்காது. வாங்கம்மா சும்மா ஒரு வார்த்தை என்ன யாருன்னு கேளு.
செல்லம்மா பாட்டி நீங்களா? வாங்க உள்ள வாங்க, நல்லா இருக்குதியலாம்? என் மொப வீட்டுக்கு எனக்கே வர தெரியும், நீ உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு தான் வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. போதுமா? இல்லனா என்னமோ கொஞ்சம் அவமானப்பட்டுக்கிட்டு வரணுமா? கொஞ்சம் அப்படி இப்படிதான் நடந்துக்கிட்டு வாவேன், வயசானவிய தானே. நீதான் அனுசரிச்சு போனா. அம்மா, என் கழுத்துல 3 முடிச்சு போட போறாரே வருணத்தான், அவரை மட்டும் அனுசரிச்சா போதும். எங்கேருந்தோ வர கிழவி, எங்கேருந்தோ வர பட்டி காட்டாளுவா, இவளுங்களெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு போனேன்னு எந்த அவசியமே இல்ல. பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. இந்த கிழவி வந்தோடனா எங்க கல்யாணம் நின்றுமா? அட போவியலாம். கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு. ஆமா, இந்த பிள்ளை யாரு? வணக்கம் பாட்டிமா. அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. அவளுக்கு விருப்பமே இல்லாம அவ மாமா பையன் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கன்னியாகுமரிக்கு வந்தா நம்ம வருண் தான் காப்பாத்தன. அவனுங்க கிட்ட இருந்து விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவானுங்க போல. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இந்த ஊருக்கு வந்தா. அது பிறவைக்கு நானும் வரணும் தான் இங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. வெளிய போனாலே அவன் ஆளுங்க தியாடி தெரியானுங்க. 3 பேரு தியாடிக்கிட்டே இருக்கானுங்க. அதாம்மா, வயசு பிள்ளை பாத்தியலாம். அதான் சரிதான், காலம் வேற கெட்டு போய் கிடக்குது. வரணுங்க மினி வாசு யாரையும் காணல. அம்மா, வருண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். அது பிறவைக்கு மினியும் காலேஜுக்கு போயிட்டான். வாசு வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். வண்டி ஏறி வந்திருக்குதியா? கஷ்டமா இருக்கல, கொஞ்ச நேரம் கடந்து உறங்கினா தான் நல்லா இருக்கும். ஆமாடி அம்மா, வெயில் என்னமா கொளுத்துது. பாட்டி, நீங்க ரூமுக்கு போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. பாத்தியெல்லாம், இந்த கிழவியே ஒரு பட்டிக்காட்டு கிழவிதான். செம்மியா பேசதுக்கே தெரியாது, தட்டக்க பித்தக்கண்ணா பேசும். அந்த பட்டிக்காட இந்த பட்டிக்காட தான் சேரம். அந்த கிழவி கிட்ட என்ன பேச வச்சு நல்ல பேர் எடுக்க வைக்கதான் நினைச்சுக்கிட்டு என்ன கேவலப்படுத்திடாதுங்க. சொன்னதை பாத்தியெல்லாம், என் மௌளுக்கு வீடு எனக்கே வர தெரியும், நீ சொல்லிதான் வரணுமான்னு கேக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்குதான் நான் பேசாம இருந்தேன். எழுதி போயெல்லாம் கேட்கணும். அந்த கிழவிய பார்த்தோன்னா பார்த்தெல்லாம் அந்த சாருவன் பின்ன போய் நிக்கான். அதே போல நீயும் போய் என்ன யாதுன்னு கேட்காம காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு நல்லா இருக்குதியா வாங்கன்னு கேட்க அந்த கிழவி அப்படிதான் பதில் சொல்லலாம். போ, இனிமே கல்யாணம் வரைக்கும் இம்சதான். இது கல்யாணத்துக்காண்டி வந்திருக்கதா சொல்லுது, ஆனா கல்யாணத்தை நடத்ததுக்காண்டி தான் வந்திருக்குது. எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் வரணும்னு விட்டுருவானா? யாரு சொன்னாலும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் உன் கழுத்துல தாலியை கட்டுவான். வருண் எந்த தப்பும் செய்யலாம். இது எங்க டிராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ யாருக்கிட்டையும் வாய் விட்டுறாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரம், நீயா? ஏன் என் அண்ணன் வீட்டுக்கு நான் வரப்படாதா? என் அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இது நான் பிறந்த வீடு. சரா, அண்ணன் சரி. ஏன் இப்ப என்னத்துக்கு அங்கே இங்க தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு வந்திருக்க? நான் பிறந்த வீட்டுக்கு நான் வரப்படாதா? நீ வார்த்தைலாம் இருக்கட்டும், வயசாவாவ உன் புருஷனுக்கு முடியோட சேர்ந்து மூளையும் காணாம போகுது போல. உங்களை விடவுமா அந்த மனுஷனுக்கு வயசாயிட்டேன். சரி, அவனுக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா? போலீஸ்காரன் தானே. நேத்துக்கு வந்தாவளே அவளுக்கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே நீங்க. ஒரு பக்கத்துலோடி என்னன்னா, கவினுக்கு கூட அவன் தங்கச்சி அனுப்பி வச்சிருக்கான். அவன் அனுப்புறதுனாலதான் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கவினுக்கு கூடலே வாமான்னு சொன்னதுனாலதான் வண்டியில ஏத்தி இருத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். இத்தனை உன் புருஷன்காரனே செஞ்சுக்கிட்டு கடைசியில சொல்லியா வந்து உங்க தம்பி கவினுக்கு கூடலே என் தங்கச்சி இருக்கியதான் கவலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என் பேரன்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? இப்ப நல்ல வாய்க்கிலேயே பேசுதியா எல்லாம்? நேரத்துக்கு அந்த ஆள் வந்து பேசத்துல வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தியா? இப்ப என்னத்துக்கு வந்த? என்னால எல்லாம் இனிமே அந்த வீட்டுல சும்மா இருக்க முடியாது. நான் வேலைக்கு போலான்னு பாக்கேன். ஏன் அங்க ஏதாவது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேலைக்கு போலான்னு பாக்கேன். என் சர்டிபிகேட் எல்லாம் கவினுக்கு ரூம்ல தான் இருக்கான். இன்னைக்கு எனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். இந்த பையன் வர கதவு பிடி சாவியை கொண்டு போயிருக்கான். சாவியை கொண்டு போயிருக்கானா? ஆமா, இப்பெல்லாம் அவன் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். கதவை பூட்டான், சாவி எடுத்து கொண்டு தெரியும். 5 நிமிஷம் வெளியே வந்தாலும் உடனே கதவை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டலாம் தெரியும். அதான் சொல்லி உள்ள ஏதோ பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்கான் போல. இப்ப இவ்வளவு பேசுதியா எல்லாம்? நேத்துக்கு என் தம்பி அந்த ஆளு வந்து கேவலப்படுத்தச்சுலாம் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருக்கலாம்ல. இங்கே இந்த 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேலையெல்லாம் நம்மள்து கிடையாது. அதுக்குன்னு வேற ஆளும் இருக்காவ. அண்ணே, அவிய தொடக்கமா முடிவா இல்லாம பேசிக்கிட்டு நிப்பாவ. எல்லா ரூமுக்கு இன்னொரு சாவி உண்டுலாம், அது உனக்கிட்ட தானே இருக்கான். கவின் ரூம்ல உள்ள சாவியை கொஞ்சம் கொண்டாயாம். அது ஏன்ட்ட இல்லையே. இவனுக்கிட்ட இல்லையா? எல்லாருக்கும் ரூம்ல உள்ள இன்னொரு சாவி அர்ஜுன கிட்ட தானே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவனுக்கிட்ட இல்லனா? இவள்கிட்ட இல்லையா? அப்ப யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட இல்லையா? அது சின்ன அவர்கிட்ட தான் இருக்கு. ஏது என் புருஷனுக்கிட்டயா? இக்கழவி சின்னனா உங்க புருஷன் தானே. நானே டென்ஷன்ல வந்திருக்கேன். பெரிய சனிசனு அந்த பிள்ளைக்கு இந்த கவின பயலுக்கும் பிடிச்சிருந்தனா போலீஸ்காரன் பெரிய மனுஷன் தானே. என் பேரனுக்கு போலீஸ்காரனுக்கு தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல. சேது இக்கழவி, நீ இந்த கனெக்ஷன் குடிக்க வேலையெல்லாம் நல்லா பாப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். தேவை இல்லாம பாலம் போடியதா நினைச்சுக்கிட்டு ஏதாவது கனெக்ஷன் குடுத்தியான்னு வச்சுக்கிடுங்க. அது பிறவிக்கு நான் நானா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? அவ என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு நிப்பாவ. இது என்ன புதுசா? நானே ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன். தாத்தா, நான் சொன்னேன்னு போய் வாங்கிக்காம், அப்பதான் தருவாரு. இத்தனை வரி இந்த சின்ன ஏன் கூடாலே இருந்துகிட்டு எல்லா ரூமுக்கு சாவி இந்த ஆளுகிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாயே திறந்தாரு இல்லையே. பெரிய மனுஷனாட்ட மதிச்சு அர்ஜுன சாவி அந்த ஆளுகிட்ட கொடுத்திருக்கான். கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தையும் மறைச்சிருக்காருன்னா இந்த ஆள் அப்ப என்ன
தான் சாவி இருக்கா? அப்ப ஏன் இது வரைக்கும் அப்பா இத பத்தி சொல்லவே இல்ல? பேக் எங்க வச்சிருக்கு? கவின் எதுக்கு தனுவோட போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கான்? இவிய கவினு கூட எல்லாம் பேசினாலே அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கல. ஆனா எபிசோட் முடிஞ்சிருச்சு. சாராக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, கவின் தனுவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல சாரா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதையும் சொல்லிட்டு போங்க. கவினோட லவ் ஸ்டோரி சாராக்கு தெரிஞ்சு மூவ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை சாராக்கு தெரியாமல் மூவ் ஆனால் நல்லா இருக்குமா, எது நல்லா இருக்கும், எதை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.